அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமும் வைக்கல எம்ஜிஆர். அடுத்த அதிமுக அடையாளம் இல்லாம போக போகுது. இந்து என்ற போர்வையில இந்துக்களை பலி கொடுத்து பார்ப்பன அதிகாரத்திற்கு வரக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குன்னா அது இந்த இயக்கம் தான். தெய்வீக தமிழகத்தை நாத்திகமாக சூழ்ந்துருச்சான். பூரா நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சுட்டு கிடக்கிற கும்பல அதிமுக போட்ட பிச்சையில அதிமுக உடம்புல ஒட்டின உண்ணி திராவிடத்தை வேறறுத்த சிங்கம் தங்கம் தொங்கம் யார் நீயே? தமிழ்நாட்டுல சில்ற செல்லாத காசு தூக்கி ஓரமா போட்டு வச்சிருக்கோம். வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல ஒரு கட்சியே கொத்தடிமை கட்சியா இருக்குதுன்னா அது அதிமுக தாங்க. பாஜகவுக்கு பட்டையை எழுதி கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கு. அதுவும் தவளப்பாடியாருடைய தலைமையில மொத்த கட்சியும் சாஷ்டாங்கமா காலில் விழுந்து கிடக்கு, அப்படியே ஊர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன புழுவுக்கு கூட 4 தடவை அமுக்கும் போது 5ஆவது தடவை தலை தூக்கி பார்க்கும். அதுக்கு இருக்கிற வெக்கமானம் சூடு சொரணை கூட அதிமுகவுக்கு இல்லை. கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா என்னன்னா இப்ப நடந்த முருகருடைய மாநாடு இருக்கு இல்லையா, அந்த மாநாட்டுல திராவிடத்தையும் பெரியாரையும் அண்ணாவையும் அவ்வளவு கேவலப்படுத்தி காணொளி போட்டிருக்காங்க. ஆனா கூச்ச நாச்சம் இல்லாம அங்க போன தவளப்பாடியார் குரூப் கைய கட்டி உட்கார்ந்துட்டு வந்திருக்கு. வேகமா இருக்குங்க, அசிங்கமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமும் வைக்கல எம்ஜிஆர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட கட்சி இவ்வளவு கேடுகட்டத்தனமா தன் சொந்த தலைவர்களை பெரியாரை அண்ணாவை திராவிடத்தை பேசும்போது கைகட்டி வாய் மூடி அமைதியா மௌனம் காக்குறாங்கன்னா இதை விட கேடுகட்டத்தனம் எங்கேயாவது இருக்கா? ஏற்கனவே அப்படிதான் நடந்தது. முத்துராமலிங்கனார் அண்ணாவை ஓட விட்டு அடிச்சாரு அப்படின்னு இதே ஆடு பேசிச்சு. அன்னைக்கும் வாய மூடிட்டு இருந்தீங்க. பெரியார பேசும்போதும் வாய மூடிட்டு இருக்கீங்க. என்ன கொள்கையும் கோட்பாடும் உங்களுக்கு இருக்கு? காலை பார்த்து கொத்தடிமையாவே இருந்தவங்களுக்கு அரசியல் வராதுன்னா பேசாம யாருக்கு அரசியல் வருமோ அந்த கட்சியில 1-2 பேராவது மூளையோட இருப்பாங்களே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த அடிமை கும்பல்லாம் விளைவிக்கணும். குறைஞ்சபட்சம் கட்சின்னு ஒண்ணு இருக்குனாது இருக்கும். இல்லைன்னா மொத்தமா இந்த தேர்தலோட அவ்வளவுதான் அதிமுக. அடுத்த அதிமுக அடையாளம் இல்லாம போக போகுது. RSS உடைய 100ஆண்டு விழா இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு 100ஆண்டு விழா 1925 RSS உருவாக்கப்பட்டது. 100ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கு. அந்த 100ஆண்டு விழா இங்க கோவைக்கு பக்கத்துல தொண்டாம்புத்தூர் பேரூர்ல நடக்குதுங்க. அங்க தவளப்பாடியார் குரூப்ல ஒரு காட்டி கொடுக்கிற கும்பல் தான் அது SP வேலுமணி தான். அவர் என்ன பண்றாரு, நேரா போய் மோகன் பகவத், யாரு RSS தலைவர், RSS 100ஆண்டு விழா RSS தலைவர் மோகன் பகவத், அவரை போய் சங்கி கும்பலோட போய் பாக்குறாரு. உன் கட்சி எது? அதிமுக. அந்த சங்கி பயில கட்சி எது? பாஜக. அங்க நைனாரு போகலாம், அண்ணாமலை போகலாம், அவங்க கூட இருக்கிற அடியாட்கள் ஃபுல்லா போகலாம். நீங்க எதுக்கு போனீங்க? அங்க போய் வேலை பரிசா கொடுக்குறாங்களாம். யாருக்கிட்ட? பார்ப்பன அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று நினைக்கிற மோகன் பகவத் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்களாம். என்ன கேடுகட்டத்தனமா இருக்கு. ஒரு RSS சங்கிய போய் சந்திச்சு ஒரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் போய் வேல் பரிசு கொடுக்கிறாரு. கூச்சமா இல்ல உங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் அதிமுக காரர் RSS பேரணியை தொடங்கி வைக்கிறாரு. அப்புறம் ஒரு 10 நாள் அவரை கட்சியை விட்டு விலக்கிட்டு திரும்ப சேர்த்துக்கிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாஜகவை விட துடிப்பா RSS உயிரை வர்றது அதிமுகவா இருக்கு. இந்த நேரத்துல நம்ம கோவம் என்ன வருது அப்படின்னா, முருகபக்தர் மாநாடுன்ற பேர்ல ஒரு சங்கி மாநாட்டை நடத்தி சாமானிய மக்களை ஏமாத்தி கூட்டணி கட்சிகளை பூரா குள்ளா போட்டு அவங்கள பூரா ஏமாத்தி நாமத்தை போட்டு பட்டைய போட்டு மொத்தமா கொண்டு உட்கார வச்சு கூட்டல் காட்டுறாங்க. கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் இருந்தா இந்த அதிமுக திருந்திக்கணும். கூட்டமா ஏத்திட்டு போய் வண்டியில இறக்கி விட்டீங்களே, தொண்டூழியம் பண்ணீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இந்த நாட்டின் நாசகர ஒரு இயக்கம் இருக்குன்னா அது RSS BJP சங்க பரிவார் கும்பல். இந்து என்ற போர்வையில இந்துக்களை பலி கொடுத்து பார்ப்பன அதிகாரத்திற்கு வரக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குன்னா அது இந்த இயக்கம் தான். இதுக்கு அடியாளா இருக்கிற இந்த கும்பல் வெக்கமே படல. அதே மேடையில இந்த அடிமை கும்பல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு வீடியோ போட்டு இருக்கானுங்க. என்ன வீடியோ? தெய்வீக தமிழகத்தை நாத்திகமாக சூழ்ந்துருச்சான். அதுல இந்துக்களை காப்பாற்ற போராட பாதுகாக்க தோன்றிய இயக்கம் தான் இந்த இந்து முன்னணியா. ஊர்ல உலகத்துல இருக்கிறவன், கொத்த தாலி இருக்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், கொலகாரன் எல்லாம் மொத்தமா வடிகட்டி இருக்குன்னா அது இந்து முன்னணி தான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல 2 கலவரம் வந்துச்சு.
ஒண்ணு மண்டைக்காடு கலவரம், ரெண்டாவது கோவை கலவரம். இதுல சிறுபான்மை மக்களை கொன்றொழித்த ஒரு கும்பல் தான் இந்த இந்து முன்னணி. சாதாரண சின்ன சண்டை கோயம்புத்தூர்ல 2 தொழிலாளர்கள் நடந்தது. அத மத பூசி, மதச்சாயம் பூசி பெரிய கலவரமாக்கி இளவுழுத்து விட்டு பல பொணங்களை விழுக வச்சு இந்த கும்பல். அதேதான் மண்டைக்காடு கலவரத்தை. ஊர் பையன் தாலி எடுத்துட்டு ஊர்ல இருக்கிற இந்துக்களை எல்லாம் படுகொலை செய்து அதன் மூலமாக இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை எதிரியா காமிச்சு வன்முறை வெறியாட்டம் செய்த ஒரு கும்பல் தான் இந்த இந்து முன்னணி. இது இந்துக்களை பாதுகாக்குதான். நாங்க தர்மம் காக்க அதர்மம் அழிக்க RSS ஈந்த தங்கமா இந்த சங்கம். என்னையா தர்மத்தை காக்க அதர்மத்தை அழிக்க? நீ என்னைக்கு அதர்மத்தை அழிச்சிருக்க? நீ பண்றது அத்தனையும் அதர்மம். காந்தி இந்த நாடை இந்து ராஷ்டிராவா அறிவிக்க கூடாது, இது ஒரு ஜனநாயக நாடுன்னு அறிவிச்சாரு. காந்தி பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தானுக்கு 40 கோடி ரூபாய் தர வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு உண்ணாவிரதம் இருந்தாரு. காந்தி இந்து இஸ்லாமியர்களுடைய படுகொலை நிகழ்ந்த போது நவகாலியில போய் சண்டையை நிறுத்தினார். இது எல்லாம் தான் இந்த RSS கும்பலுக்கு உறுத்துது. அப்ப உறுத்துறதுனாலதான் RSS உடைய மெம்பரா இருக்கிற கோட்சே காந்தியை சுட்டு கொண்டுட்டு தூக்குக்கு போயிடும். கோட்சேவுடைய தம்பி கோபால் கோட்சே அவர் 2015 இறக்குறாரு. அது வரைக்கும் அவர் பலமுறை சொல்லிருக்காரு காந்தியை கொன்றது RSS இல்லைன்னு. அத்வானி சொல்லும் போது நீ ஆம்பளையே கிடையாதுன்னு பேசினவர் தான் இந்த கோபால் கோட்சே. நாங்க தான் கொன்னோம், RSS நீக்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, RSSல நாங்க இல்லன்னு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டவர் கோபால் கோட்சே. இப்படி சங்கி பயலுக இந்த நாட்டுக்காக போராடிய தலைவர்களே போட்டு விட்டவங்க, காமராஜரை கொலை பண்ண பார்த்தவங்க, இன்னும் சொல்ல போனா சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக படையை கட்டி வெள்ளக்காரன் கூட ஒட்டிக்கிட்டு நின்னவங்க. இவனுங்கெல்லாம் வந்து யோகியமா பேசுறானுங்க இந்துக்களை காக்க பொந்துக்களை காக்கன்னு. போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் நாத்திக நரிகளை நறுக்கிய. நிறுத்துங்கடா, யாரா நீங்க எல்லாம்? பூரா நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சுட்டு கிடக்குற கும்பல். அதிமுக போட்ட பிச்சையில அதிமுக உடம்புல ஒட்டின உண்ணி, அதுல உண்ணியா ஒட்டிக்கிட்டு நீ வந்து ஒட்டுண்ணி ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு 4 சீட்டு வாங்கிட்டு சட்டமன்றத்துக்கு போனா திராவிடத்தை வேறறுத்த சிங்கம் தங்கம் தொங்கம். யார் நீ? தமிழ்நாட்டுல சில்ற செல்லாத காசு தூக்கி ஓரமா போட்டு வச்சிருக்கோம். நீங்க வந்து உட்காந்து அடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன கோவம்னா இத வேடிக்கை பார்த்துச்சு பாருங்க இந்த அதிமுக கும்பல். மேடையில உட்காந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்ப்பு காட்டு, வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு எதிர்ப்பை காட்டு, உடனே ஒரு அறிக்கை விடு. இதுக்கு கூட முதுகெலும்பு இல்லைன்னா நீங்க எது கட்சி நடத்துறீங்க? சரி, வெளியே வந்து ஆளுக்கால பேசுதுங்க அதிமுகல. ஒரே ஒரு தப்பு நடந்து போச்சு, மற்றபடி அந்த மாநாட்டுக்கு போனது நல்லது. இந்த கும்பலை வச்சுக்கிட்டு தான் திராவிடத்தை பேசி திரியுது அதிமுக. பாவங்க அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா அவர்களுக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் உசுர கொடுத்த ஒரு கூட்டம். இன்னைக்கும் உழைக்கிற அந்த மக்கள் எம்ஜிஆருடைய படத்தை ஒட்ட வச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளவு லவ். அந்த மக்களை போய் நீங்க முதுகுல குத்துறீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்கா? எங்க கட்சியில இருந்து தலைவர்கள் போனாங்க, யார் வேணாலும் அந்த மாநாட்டுக்கு போலாமா? உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே அரசியல் தெரியுமா? நீங்கெல்லாம் கொஞ்சமாவது அரசியலுக்கு தகுதியானவர்களா? அந்த மாநாடு முழுக்க முழுக்க வெளிப்படையா அவங்க போட்ட தீர்மானங்கள், அவங்க திட்டமிட்ட விதம், அவங்க மக்களை அணுகின விதம், பொய்யா ஒரு தலைப்பு வச்ச விதம், RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலை ஒருங்கிணைத்த விதம், இதெல்லாம் பார்த்தா அரசியலா தெரியலையா உங்களுக்கு? இந்த அரசியலை கூட புரிஞ்சுக்கலன்னா நீங்க எதுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல தெண்டமா சேரல உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கீங்க? அவங்கெல்லாம் பெரியாரை பத்தி பேச போறாங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியாது, அதனால உட்காந்துட்டாங்க. சரி, முன்னாடி தெரியாது பின்னாடி தெரிஞ்சிச்சுல, பேசு. அதுல கூச்சமே இல்லாம ஐடிவிங்க வச்சு ஒரு அறிக்கை வெளியிட வைக்கிறாங்க. என்னவா? அண்ணா பெரியாருடைய சித்தாந்தங்கள், சிந்தனைகள், வாழ்வியல் முறைகள் ஒரு மாநாட்டுல சிதைக்கப்படுமான்னு கேட்கிறான். உங்க ஒரு மாநாடுல 1,00,000 மாநாடு நடத்தினாலும், ஒரு பெரும் கூட்டம் வந்தாலும் திராவிட சித்தாந்தம் தெளிவாக திட்டமிட்டு வரையறுக்கப்பட்டு பக்காவா பிராக்டிஸ்ல ஜெயிச்ச ஒரு கொள்கை. பிராக்டிஸ்ல ஜெயிச்ச கொள்கை, அதை அடிச்செல்லாம் நொறுக்க முடியாது. நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு திராவிட கட்சி, நீங்க ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தோற்றலா வந்த ஒரு கட்சியில இருக்கீங்க. அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருந்துக்கிறவங்க தான் இந்த அமைச்சர்கள் எல்லாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளை இருக்கான்னு தான் நாங்க கேட்கிறோம். உங்களுக்கு ஏன் கோபம் வரல? நீங்க ஏன் கொத்தடிமையா இருக்கிறீங்க? அதுக்கு பிறகு கூட இந்த எடப்பாடியார் தவளப்பாடியார் போய் ஒரு பிரஸ் மீட் வைக்கல, இது தப்பு தாங்க, நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம், எங்க தலைவர்கள் இப்படி பேசிக்க கூடாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பையாவது காட்டியிருக்கணும்ல. அவ்வளவோ முதுகெலும்பு வளைஞ்சு போயிருக்கீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க என்ன அப்படின்னு உருட்டுறீங்க? அசிங்கமா இல்ல? கீழடி குழிகள் எல்லாம் மூட போறாங்க, கீழடி அந்த தொல்பொருள் ஆய்வை நிறுத்த போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வெங்கடேசன், சு வெங்கடேசன், அங்க இருக்க மதுரை MP, அதே மாதிரி தேன்மொழி,
இவங்க நின்னு அடிச்சாங்க 2 பேரும். அதுக்கு பிறகுதான் இது பரபரப்பா தமிழ்நாடு பூரா பேசப்பட்டது. களத்துல நின்னு தொடர்ந்து அங்க ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த தமிழ்நாடு பூரா போராடுறாங்க, திமுக கூட போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம கீழடி என்கிற தமிழனுடைய தொல் வரலாற்றை ஒரு ஆரிய பார்ப்பன கும்பல் மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதை கேட்க வக்கில்ல. அன்னைக்கு தமிழ் வளர்ச்சி துறையினுடைய அமைச்சரா இருந்தவர் மாஃபா பாண்டியன். அவர் என்ன கிழிச்சாருன்னு சொல்லவா? இந்த இந்தி பிரச்சார சபா இருக்குல்ல, அந்த பிரச்சார சபா கிட்ட ஒரு டைப் வச்சு இந்தி படிக்கிறவங்க தமிழ் படிக்கிறவங்க கிட்ட வந்து இந்திய சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ், ஒரு பிளான். அதை கடுமையா அன்னைக்கு தங்கம் தென்னரசு தோழர் எதிர்த்து அறிக்கை வெளியிட்டு பயங்கரமா அடிச்ச பிறகுதான் அது கைவிடப்பட்டது. இந்த தமிழ் வளர்ச்சி துறையினுடைய பணத்தை இந்தி வளர்ச்சி துறைக்கு பயன்படுத்துறவர் தான் இந்த மாஃபா பாண்டியன். ஒரு 56 கட்சி மாறிட்டு கடைசியா இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களே. அவர் என்ன சொல்றாரு, ஆரியர்கள் திராவிடர்களை அங்கிருந்து வெளியிருந்து வந்து பத்தி விட்டாங்க இந்த பக்கம் அப்படின்னு காலங்காலமாக பிரிவினைவாதத்தை உருவாக்கி அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றார். என்ன கேடு கட்டத்தனம்! மாஃபா பாண்டியன் அட்டையவாது பார்த்திருக்கணும், இந்திய வரலாற்றினுடைய அட்டைய. இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற வரலாற்று ஆய்வாளர்கள். டாக்டர் அம்பேத்கர், அவரோட நீங்க எல்லாம் படிச்சவங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவா எழுதுறாரு, இந்தியா முழுவதும் இருந்த ஒரு இனம் நாகர் இனம், அந்த நாகர் இனம் தான் திராவிடர்கள். அம்பேத்கருடைய புத்தகத்தை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா அதுல தெளிவா எழுதியிருப்பார். ஆரியனுடைய வருகையால் இந்த நாகரினம் உங்க தள்ளப்பட்டது, பல இடங்களுக்கு போயிட்டாங்க, இங்க தென்பகுதியில் தள்ளப்பட்டாங்க, ஆரியர்கள் பண்பாட்டு போர் தொடுத்தார்கள், இதெல்லாம் எழுதுறாரு. இப்படி பல வரலாற்று உண்மைகள் இருக்கும் போது காலங்காலமா பிரிவினைவாதம் பேசி அரசியல் செய்கிறார்கள் சொல்ற வெக்கமா இல்ல மாஃபா பாண்டியனுக்கு? ஒண்ணு வரலாறு தெரிஞ்சு பேசணும், தெரியலன்னா நாங்க எங்க காலத்துல இவ்வளவு பணம் ஒதுக்கணுங்க கீழடிக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். உங்களை யாரு எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட சொன்னது? பிரிவினைவாதத்தை பேசி தமிழர்கள் துண்டாடுறோமா, ஆரியர்களுக்கு கால விழுந்துட்டாப்ல ஷூனக்கி. இன்னொரு கோபம் என்ன தெரியுங்களாங்க, நமக்கு இருக்கிற கொஞ்சோடு கோபத்துல இந்த கும்பலுக்கு இருந்தா கட்சி பொழைச்சிருக்குங்க. அமித்ஷா வர்றாரு, எப்ப பார்த்தாலும் என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணின்றாரு. சரி இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியாவே இருக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டுல அதிமுக தானே தலைமை. ஆனா அவர் வந்து அறிவிக்கிறாரு, அவர் பிரஸ் மீட்ல பேசிட்டு போறாரு, இந்த தவளப்பாடியார் கையை கட்டி உட்கார்ந்துருக்காரு. நீங்க என்ன தலைமை ஏற்கிறீங்க ஒரு அணிக்கு? அதோடு மட்டும் இல்லைங்க, கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பாஜகவினர்கள் அத்தனை பேரும் பேசிக்கிறானுங்க. அதுக்கு எதிர்ப்பு கூட தெரிவிக்காம உட்கார்ந்துருக்கு இந்த கும்பல். தவளப்படியார் வாயே திறக்கிறது இல்லை, எதுக்குப்பா உங்க அப்படின்னு உட்கார்ந்துருக்காப்ல. ஏன்னா கேஸ் ஃபைல்ல மாட்டி இருக்குல்ல, உட்கார்ந்துருக்காப்ல. சரி, இவர் தான் உட்கார்ந்துருக்காருன்னா நம்ம அக்கா தமிழிசை அந்தமா சொல்றாங்க ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் உண்டாகும் தமிழ்நாட்டுல. டபுள் என்ஜினே அங்க பொழந்து போய் கிடக்கு இந்தியா முழுசும். ஒன்றியத்தை ஒண்ணும் இல்லாம ஆகியிருக்காங்க டபுள் இன்ஜினு, இங்க ட்ரிபிள் இன்ஜினா பேசணும்ல. லூனு தன்மானம் இருந்தா பேசியிருப்பாங்கல்ல, அப்பயும் வாய் திறக்கலங்க. அதுக்கு அடுத்தபடியா ஒண்ணு போறாரு, என்னவா அமித்ஷா கூட என்டிஏ கூட்டணி ஆட்சினாரு. இவரு அண்ணாமலை ஆட்டுக்குட்டி இங்க வந்து 2026 பாஜக ஆட்சி தான் அப்படின்றார். அன்னைக்கும் வாய் திறக்கல, அது அவர் தனிப்பட்ட கருத்து. பா, அரசியல்ல கொள்கை தெளிவும் இலக்கும் இருக்கணும். இது ரெண்டுலையும் தெளிவு இல்லைன்னா அந்த அமைப்பு ஒண்ணு இல்லாம காலியா போகும். கண்ணு முன்னாடி நாம வாழ்ற காலத்துல நேர்மையான தலைவர்கள் இல்லாதனால காலியாகிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு எது அப்படின்னா அது அதிமுக. கொத்தடிமைகளை கொண்ட ஒரு அமைப்பு இருக்குன்னா அது அதிமுக. கொஞ்சம் கூட ரோசமான வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஒரு அமைப்பு இருக்குன்னா அது அதிமுக. கண்ணுக்கு முன்னாடி காலாவதி ஆயிட்டு இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல வலிமையோடு உருவான அதிமுக எடப்பாடியார் காலத்துல முடித்து வைக்கப்பட்டது, சவக்குழிக்கு அனுப்பப்பட்டது.